இங்க ஃபுட் டெலிவரி பண்ண போறப்போ திடீர்னு ஒரு மின்னல் தாக்கிடுது. அப்ப மயங்கி விழுந்த இவனுக்கு ஒண்ணும் புரியல. மணல் கடையில ஃபுட் டெலிவரி பண்ண போறப்பதான் பக்கத்துல இருக்க குப்பை தொட்டி, ஸ்கூட்டர், கரண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உயிர் வந்து இவங்க கிட்ட பேசுது. இந்த பவரை போயிட்டு இவனுக்கு வேலை கொடுத்த அந்த ஓனர் லேடி கிட்ட போய் சொல்றான். அவங்களும் வந்து சின்ன பையன் ஏதோ வளர்றான், உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு தொட்டுலாம் பாக்குறாங்க. இல்ல எனக்கு ஜுரம்லாம் இல்ல, நான் சொல்றத நம்புங்க, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது அப்படியே மனுஷ ரூபத்துக்கு மாதிரி என்கிட்ட பேசுதுன்ற மாதிரி சொல்றான். இவன் கலாய்க்கிறானா இல்ல என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவன் என்ன பண்றானா, நீங்க உள்ள போட்டிருக்க ட்ரெஸ் அதோட விலையை கேட்டு நான் கரெக்டா சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிடுறான் பாருங்க. இவங்க இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு பொக்குன்னு வைக்கிறாங்க. ஒருவேளை இவன் சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இப்ப கொஞ்சமா நம்பிக்கை வந்த இவங்களுக்கு இந்த பவர் உண்மையா இவங்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு பழங்கால பொருள்லாம் விக்கிற ஆன்டிக் ஷாப்புக்கு வராங்க. இங்க வந்ததும் கல்லு கிட்ட போயிட்டு பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப ஓனர், ஏண்டா அவ்வளவு பொருள் இருக்கு, அதை விட்டு கல்லு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. டக்குனு இவனோட எக்ஸ் அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துடுறா. கீழே குனிஞ்சு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தவங்க கல்ல பார்த்ததும் இப்ப பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப கூட இருக்க அவரோட பாய் ஃப்ரெண்ட், நல்ல வேலை அவனை நீ கழட்டி விட்டுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதை கேட்டு கடுப்பான அந்த கல்லுங்க ரத்தினம் பதிஞ்ச கல்ல வெட்டி திருப்பி காட்ட சொல்லுதுங்க. இவன அதை வெட்டி திருப்பி காட்டுறான். இப்ப இதை பார்த்துட்டு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீங்க இந்த கல்ல கம்மியா காசு கொடுத்து தான் வாங்குனீங்க, ஆனா இதோட ஒர்த் 20 லட்சம் சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் சொல்ல, இதை கேட்டுக்கிட்டே ஷாப்புக்குள்ள வந்து ஒரு பணக்காரி, நீ எது வேலை போவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ற, நானும் இப்ப பழங்கால பொருள்லாம் ஏழை விடுற இடத்துக்கு தான் போறேன், நீ என் கூட பார்ட்னரா வரியான்னு சொல்லிட்டு கூட்டு போறா. அங்க வந்து ஒரு 4 ஜாடியை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி வைக்கிறாங்க. இவனுக்கு மட்டும் அது மனுஷ ரூபத்துல மாறி அதுக்குள்ள என்ன பேசிக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஜாடியிலே நீ தான் ரொம்ப பழமையானது, ஆனா உன்னை அந்த முட்டா பையனும் கம்மியான ரேட்டு கொடுத்து வாங்க போறன்ற மாதிரிலாம் அதுங்க பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் இவன் டக்குன்னு அந்த ஜாடிக்கு நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெட் கட்டிடுறான். இதுல கூட இருந்த அந்த பணக்கார லேடிக்கும் சுத்தமா விருப்பமே இல்ல, இவன் அது மேல கட்டான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விலை போவதை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படி அதை வாங்கினதும் எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ் ஏறி போயிட்டு அந்த ஜாடியை எடுத்து உடைச்சிடுறான். இதுக்குள்ள ஒரு ரிங் இருக்கு, இந்த ரிங் தான் 500 வருஷம் பழமையானதுன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஒரு பணக்காரன் இதை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறான்.